மணி அட்ராக்ஷனுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வரும்னா என்ன சொல்லுவீங்க சார்? இப்போ மணிய பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி நல்ல பலமா இருக்கணும் மேடம். அது இருந்தா தான் பணம் நமக்கு வந்து ஃப்ளோவா வரும். சப்போஸ் அது என்ன மேக்ஸிமம் நெறைய ஜாதகத்தில அது பணம் இழந்திருக்கும். சப்போஸ் அப்படியே பணமே வந்தாலும், அவங்க கையில பணமே தங்காது. ம். எவ்வளோ வந்தாலுமே நம்ம வந்து செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லன்னா ஏதாவது வட்டி குடுத்துட்டு இருப்பாங்க. கடன் வாங்கிட்டு வட்டி குடுத்துட்டு இருப்பாங்க. இது மாரி பணம் வரும். பணம் வர்றதே வர்றது தெரியாம போயிட்டு இருக்கு மேடம். அப்ப அது மாரியே 2ஆம் இடம் ரொம்ப பலமா இருக்கணும். அது மாரி கேட்டுங்க. அதே மாரி அந்த தசாபுத்தி ஒத்து போணும் மேடம். அது மாரிக்கே ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்குது. இப்போ அதே மாரிக்கே ஒரு 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துது. 6ஆம் இடத்துல வந்து பாவகிரகம் உட்கார்ந்துருந்தா நமக்கு வந்து வந்து அ வ எந்த கடன் இருக்காது. நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி பயணிச்சிடலாம். பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிரும். அதுவே இப்போ சுக்கிரன்லாம் ஒரு 6ல உட்கார்ந்துருக்கணும். ஆடம்பரத்துக்காகவே கடன் வாங்கி மாட்டிக்கிருவோம். ம். சுக்கிரன் போய் 6ல உட்கார்ந்து திசை நடத்துறது 20 வருஷம். திசை நடத்துது அப்படின்னா, ஆடம்பரத்து செலவுக்காகவே கடன் வாங்கி மிகப்பெரிய இடத்த மாட்டிக்கிட்டு, அது என்ன பண்ணும் கடைசியா அது 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 முடிய போற இப்ப நோய் ரீதியாக ஒரு சில குடுத்து, விபத்த குடுத்து, அது ஒரு செலவு. எவ்வளவுக்கு நம்ம சொகுசா நம்ம செலவு பண்ணணுமோ, அது மாரிக்கும் குடுத்து நம்மள வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளிரும் மேடம். அது மாரிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அந்த மகாலட்சுமி பூஜை நான் சொன்னது மாரியே அது 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 பண்ணோம்னா, ஒரு அந்த 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 கிரகத்தோட நேரத்தில பண்ணணும். அந்த எந்த நேரம் நடக்கோ அந்த நேரத்தில பண்ணோம்னா, ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் மேடம்.